ஹலோ! இந்த அட்டகாசமான அலசலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம புத்திசாலி ஆந்தையும் பேராசை பிடிச்ச பாம்பும் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு கதையை தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். ஆனா இது வெறும் குழந்தைங்களுக்கான கதை இல்லைங்க. நிஜ வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை ஒரு மாஸ்டர் பிளான் மூலமா எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன புறா, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு அணில், அப்புறம் ஒரு முயல். இவங்க எல்லாம் சேர்ந்த எந்த இரக்கமும் இல்லாத அசுர பலம் கொண்ட ஒரு ராட்சச பாம்பை எப்படிங்க வீழ்த்த முடியும்? கேட்கறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல? ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற அந்த மாபெரும் ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். பகுதி 1. ஆலமரத்தின் பயங்கரம். சரி, இந்த பிரச்சனை எங்க எப்படி ஆரம்பிச்சதுன்னு முதல்ல பாத்திரலாம் வாங்க. இந்த டேபிள கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த கருப்பு பாம்பு எப்படி அந்த மரத்தோட ஒவ்வொரு பகுதியையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்ததுன்னு இதுல தெளிவா தெரியுது. மேல இருக்கிற புறாக்களோட முட்டைகளை திருடுறது, நடுவுல அணில்கள் சேர்த்து வச்ச பழங்களை சாப்பிடுறது, அப்புறம் கீழே மரத்தடியில இருக்கிற முயல் குட்டிகளை பயமுறுத்துறதுன்னு அந்த மரத்துல எந்த ஒரு தளமுமே அந்த பாம்போட அட்டூழியத்திலிருந்து தப்பிக்கல. இதனால பொறுமை இழந்த எல்லா மிருகங்களும் ஒரு நாள் அவசரமா மரத்தடியில ஒண்ணு கூடுது. அவங்களோட அந்த பயத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி தினமும் நாங்க செத்து பிழைக்க முடியாதுன்னு முயல் ரொம்ப பதற்றத்தோட சொல்லுது. என் குட்டிகளை வீட்ல விட்டுட்டு வெளியே போகவே எனக்கு அவ்ளோ பயமா இருக்குன்னு அணில் அழுதுகிட்டே சொல்லுது. உண்மையிலேயே இது அவங்களோட முழுமையான விரக்தியையும் தவிப்பையும் காட்டுற வார்த்தைகள். பகுதி 2. புத்திசாலி ஆந்தையின் திட்டம். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. உள்ள நுழையது ஒரு வயசான ஆனா ரொம்ப அறிவான ஆந்தை. அதோட பிளான் எவ்ளோ பக்காவா இருக்குன்னு பாருங்களேன். குருட்டுத்தனமான அந்த பயத்துல இருந்து ஒரு தெளிவான வியூகத்துக்கு அது எல்லாரையும் மாத்துது. நேரடியா சண்டை போடுறது வேஸ்ட்னு முதல்லயே அது கிளியர் பண்ணிடுச்சு. அடுத்து நம்மளோட ஒற்றுமை தான் இங்க மிகப்பெரிய ஆயுதம். மூணாவதா, இந்த பிளானுக்காக வெளியிலிருந்து ஒருத்தரை, அதாவது பக்கத்து மரத்துல இருக்கிற குரங்க உதவிக்கு கூப்பிடுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் இது. ஆனா குரங்கு கிட்ட போய் உதவி கேட்ட உடனே அதுக்கு பயங்கர தயக்கம். பாஸ், எனக்கு உடம்புல பலம் இருக்கு, ஆனா அந்த பாம்போட நேருக்கு நேர் சண்டை போடுற அளவுக்குலாம் தைரியம் இல்லைன்னு குரங்கு சொல்லுது. இந்த இடத்துல ஆந்தையோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. நீ பாம்போட சண்டையே போட வேண்டாம், நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும்னு சொல்லுது. சண்டை அப்படிங்கிற வார்த்தையே தூக்கிட்டு சிம்பிளா சில வேலைகளை மட்டும் கொடுத்து குரங்கோட முழு சப்போர்ட்டையும் அந்த வாங்கிடுச்சு. பகுதி 3. ஈனிப்பான வளை. பிளான் பண்ணியாச்சு. இப்போ நேரடியா ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த பிளானோட முதல் கட்டம் எப்படி கச்சிதமா நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, மலையிலிருந்து ஒரு சின்ன தேன்கூட்டை குரங்கு எடுத்துட்டு வருது. ஸ்டெப் 2, அந்த தேன்கூட்டை கரெக்டா அந்த பாம்போட குகைக்கு நேர் எதிரே கொண்டு போய் போடுது. ஸ்டெப் 3, அமைதியா காத்திருந்து கவனிக்கிறது. எந்த விதமான வன்முறையும் இல்லாம ரொம்ப நுட்பமான ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணி பாம்ப வலையில விழ வைக்கிறது தான் ஆந்தையோட மாஸ்டர் பிளான். இதுல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு, கவனிச்சிங்களா? அந்த பாம்போட மைண்ட்ல ஆந்தை ஏற்படுத்துற ஒரு பெரிய உளவியல் மாற்றம் தான் இது. முதல் நாள் பாம்பு தேனை சாப்பிட்டுட்டு ரொம்பவே குஷியாகுது. வாரத்தின் நடுவுல குரங்கு தினமும் தேன் வைக்க பாம்போட எதிர்பார்ப்பு எகிரிடுது. இறுதி நாள் அந்த பாம்பு முழுசாவே பேராசைக்கு அடிமையாகிடுது. வெறும் ஒரே வாரத்துல பாம்போட அந்த முரட்டு பழம் ஈஸியா கணிக்கக்கூடிய ஒரு பலவீனமா ஆந்தையால் மாத்தப்பட்டுடுச்சு. சோ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, இதுதான் ஃபேட்டல் ஃப்ளா. அதாவது அவங்களோட ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை நாமளே உருவாக்குறது. ஓசில தேன் கிடைக்குதுங்கிற பாம்போட புதுவெறிய ரொம்பவே பலவீனமான இந்த சின்ன மிருகங்கள் தங்களுக்கு சாதகமா அழகா மாத்திக்கிட்டாங்க. ஆந்த இங்க பாம்போட உடலோட சண்டை போடலங்க, அதோட மூளையவே ஹேக் பண்ணிடுச்சு. பகுதி 4, குளவி கூடுங்கிற திருப்பம். இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லரோட கிளைமேக்ஸ்க்கு நாம இப்போ வந்துட்டோம். அந்த பெரிய ட்விஸ்ட் இதுதான். இன்னைக்கு தேன் கூட வேண்டாம், அதுக்கு பதிலா குளவி கூட்ட கொண்டு வா. ஆந்தை கொடுத்த இந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு கூலான, அதே சமயம் எவ்வளவு துல்லியமான ஒரு மூவ் தெரியுமா? இந்த ஒரு சின்ன மாற்றம் அந்த பாம்போட தலையெழுத்தையே மாட்டப்போகுது. அடுத்த நாள் வழக்கம் போல தேன்தான் வந்திருக்குன்னு நினைச்சு ரொம்ப பேராசையோட அந்த கூட்ட கடிக்குது பாம்பு. அவ்வளவுதான், வீணு உள்ள இருந்த குளவிகள் எல்லாம் பயங்கர கோபத்தோட சீறிக்கிட்டு வெளியே வருது. அந்த பாம்போட முகத்துல உடம்புல சரமாரியா கொட்ட ஆரம்பிக்குது. ஐயோ காப்பாத்துங்கன்னு கத்துது அந்த முட்டாள் பாம்பு. காடே அந்த சத்தத்துல அல்லோலப்படுது. ஆந்தையோட புரி இப்ப பக்காவா க்ளோஸ் ஆயிடுச்சு. குளவிகள் குட்டினது பத்தாதுன்னு அந்த மேல இருந்து ஒரு பெரிய கல்ல தூக்கி அந்த குளவி கூட்டு மேலேயே சரியா போடுது. உள்ள இருந்த ஆயிரக்கணக்கான குளவிகளும் ஒரே நேரத்துல வெளியே வந்து பாம்பை கொடூரமா அட்டாக் பண்ணுது. வலிய தாங்க முடியாத அந்த பாம்பு, இந்த காடே எனக்கு வேணா சுவாமி, நான் அங்கிருந்து திரிச்சு ஓடிடுச்சு.
எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்த அந்த சர்வாதிகாரி இப்ப மொத்தமா காலி. பகுதி 5 புத்திசாலித்தனமும் ஒற்றுமையும் வெல்லும். இப்போ நாம கொஞ்சம் மூச்சு விட்டுப்போம். அந்த பாம்போட அணுகுமுறைக்கும் ஆந்தையோட அணுகுமுறைக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை இங்க நீங்க பார்க்கலாம். பாம்பு வெறும் முரட்டு பலம், கொடூரம், அப்புறம் தனிமை. ஆனா ஆந்தை புத்திசாலித்தனம், ஒற்றுமை, அப்புறம் உளவியல் தந்திரம். வெல்லவே முடியாத அளவு பலம் வாய்ந்த ஒரு ராட்சச உருவம் புத்திசாலியான ஒரு சின்ன நண்பர்கள் குழுக்கிட்ட எப்படி ஈஸியா தோத்து போச்சு அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. இந்த மொத்த அலசலோட முக்கியமான பாடம் இதுதான். பலம் மட்டும் இருந்தா பத்தாது, புத்திசாலித்தனமும் ஒற்றுமையும் இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஈஸியா வெல்ல முடியும். இது ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற கதை இல்லைங்க, நம்ம லைஃப்ல நாம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றி வியூகம். இப்போ உங்களுக்கான ஒரு ஃபைனல் கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களை பயமுறுத்துற அந்த பெரிய பாம்புகள் யாரு? இல்லனா அது என்னென்ன பிரச்சனைகள்? அந்த பிரச்சனைகளை வெறும் பலத்தை வச்சு இல்லாம கொஞ்சம் புத்திசாலித்தனத்தாலும் சரியான டீம் ஒர்க் மூலமாவும் உங்களால எப்படி வீழ்த்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசலை இதுவரைக்கும் ரொம்ப ஆர்வமா கவனிச்சதுக்கு மிக்க நன்றி. இந்த ஆந்தையோட வியூகத்தை உங்க வாழ்விலும் பயன்படுத்தி பெரிய வெற்றிகளை அடைங்க. மறுபடியும் சந்திப்போம்.